மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த படக்குழுவினருக்கு அவங்களுக்கே தெரியாத ஒரு நல்ல நியூஸோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ தான் ட்விட்டர் பார்த்தேன், ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அரண்மனை போஸ்ட்போன் ஆயிடுச்சு மே 3ஆம் தேதி. உங்களுக்கு காம்படிஷன் இல்லை, விஷால் மட்டும்தான் உங்களுக்கு காம்படிஷன். அதனால் ஏன்னா உள்ள வெளியில் பேசி விமர்சனர் 2 கூட வருது, நிறையா தேட்டரில் போட்டிருக்காங்க. நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் எப்போவுமே ஆதங்கப்பட்டு சொல்லிட்டு இருந்தார். இது சும்மா ட்விட்டர் ஓப்பன் பண்ணேன், அவருக்கும் சந்தோஷமான நியூஸு, நம்ம நண்பர் படம் ரிலீஸ் ஆகுது, நமக்கும் சந்தோஷமான நியூஸு. ஏன்னா அவங்க தனி மே 3ஆம் தேதி தான் வர்றாங்க அப்படின்ட்டு. நான் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். அதுவும் பழக்கர் பேசினதுக்கப்புறம் நாளைக்கு வேறு எலெக்ஷனு வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இங்கே கரப்ஷன் அப்படி தான் இருக்கும், அடாவடி அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன ஓட்டு போட்டாலும் எதுவும் ஆடாதுங்கிறத அவர் ரொம்ப எளிமையாக அவருக்கே உண்டான பாணியில் அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் ஓட்டு போகிற நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை மாற்றம் என்றுக்கோ ஒரு நாள் வருங்கிற நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாள் ஓட்டு போட போகிறோம். அதே போல் இந்த சினிமாவில் ஒரு மாற்றம். சின்ன படம் ஓடாது, சின்ன படம்லாம் எடுக்கவே வராதிங்க அப்படின்னு இப்போது விஷால் அது நல்ல எண்ணத்தில் வேறு மாதிரி சொன்னார், அதை வேறு மாதிரி இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த படம் சேலஞ்சு பண்ணி சொல்லலாம், சின்ன படம் பெரிய படம் இல்லை, தேட்டரில் கண்டென்ட்டு தான் இனிமேல் படம். நல்ல கான்டென்ட்டை எடுத்துகிட்டு கொண்டாந்து ப்ரமோட் பண்ணால் மக்கள் பார்க்க தயாராக இருப்பாங்க. ஏன்னா நானும் கேமராமேன் கேஜியும் மச்சியும் ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டே இருந்தோம். இந்த மிஞ்சுமால் பாய்ஸில் நிறைய புது பசங்க இருந்தாங்க, இங்கெல்லாம் யாருக்குமே தெரியலன்னு ஷாக் ஆகிட்டாரு பிரதர். எல்லாருமே பெரிய ஆள் இருக்கிறாங்க, அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறவங்க, 2 பேர் ப்ரொடியூசரு, பல பேர் டேட்டே கிடைக்கல 2 வருஷம். ஆனால் தமிழில் நமக்கு அவங்க புதுசு. ஆனால் யாருன்னே முகம் தெரியாத நடிகர்களை இன்றைக்கி தேடி போய் பார்த்து இன்றைக்கி 100 கோடிக்கு மேலே கலெக்ஷனுங்கிறாங்க. அதே மாதிரி காந்தாரா இங்கே பெரிய கலெக்ஷன் ஆச்சு. லவ் டுடேயாக இருக்கட்டும், நிறைய நல்ல படங்கள் இங்கே ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நல்ல கதையோட, நல்ல திரைக்கதையோட நேர்மையாக உழைக்கிற டெக்னீஷியன்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல தயாரிப்பாளர்களுக்கு நேர்மையாக உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் கிடைக்கும்போது அதை விட பெரிய வரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது. இல்லை, எனக்கு கூட ஒரு டெக்ஸ்ட் பண்ணி ஒரு நொடி யோசிச்சு ஒரு வீடியோ எனக்கு அனுப்புங்க, இதான் ரெஃபரன்ஸ் மகேஷோட வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தார். இப்படி மகேஷ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு, உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நொடியை நீங்கள் சொல்லி அனுப்புங்கனாரு. எனக்கு என்ன சொல்கிறேன்னு டக்குன்னு தெரில. சரி, நம்ம செஞ்ச ஒரு தப்பை இன்னொருத்தர் செய்ய வேணான்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போடும்போது நான் ஓட்டு போடலை. எனக்கு ஓட்டு வந்துடுச்சு, போனேன், 2 மணி நேரம் கியூவில் நின்னேன். நான் அந்த ஓட்டு 2 மணி நேரம் வெயில் நின்று நம்ம என்ன ஒருத்தர் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிற்கணும்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு காலப்போக்கில் நான் செஞ்ச தவறு எனக்கு ரொம்ப கில்ட்டாகவே இருந்தது. ஏன்னா ஓட்டு போடுறது நமக்காக, நாம் யாரையோ தேர்ந்தெடுக்கிறோம் இல்லை, நமக்காக தான் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அது அந்த வீடியோவை பதிவு பண்ண அனுப்பிச்சி விட்டேன். சார், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உள்ளே வந்தோடனே ஒன்று சொன்னீங்க, படத்தோட கிளைமேக்ஸும் நான் கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதுக்காக தான் அந்த வீடியோ அனுப்பிச்சேன் அன்றைக்கி. ஏன்னா நாம் நமக்கு செய்கிற தவறுகளை நம்ம எப்போ ஒத்துக்கிறோம், நாம் நம்மளுடைய தவறுகளை எப்போ திருத்திக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தவறை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது, நம்ம தவறு தெரிஞ்சதுக்கப்புறம். ஸோ அது மாதிரி இந்த படம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு படமாக தமிழ் சினிமாவில் இருக்கும். கான்டென்ட்டை நம்பி எடுத்தால் ஹீரோ நடிக்க தயாராக இருப்பாங்க, டெக்னீஷியன்ஸை உங்களோட வேலை செய்ய தயாராக. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வெற்றி தான் சார் வேணும். வெற்றி நோக்கி தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். நானும் ஓடுறேன், அவரும் ஓடுறேன், எல்லாருமே ஓடுறோம். அந்த வெற்றி இந்த படம் மூலிமா எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும்போது பணத்தை எதிர்பார்க்காமல் உங்களோடு உழைக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸு, ஹீரோ, அதே மாதிரி இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தால் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு தனஞ்சயன் சார், சிவகுமார் சார், நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எடுத்துகிட்டு வரமாங்கிற அந்த எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்காங்க. அப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, படத்தில் மலையாள படம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கன்னட படம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெலுங்கு படம் வேறு மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி நாம் தான் கான்டென்ட் சினிமாவை இங்கே எடுக்க ஆரம்பித்தோம். நாம் தான் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வெவ்வேறு மாநிலங்கள் போய் நிறைய படங்களை எடுத்தாங்க. ஸோ நம்ம அப்படி ஒரு படங்களை கொடுக்கறதுக்கு நமக்கு இப்போ கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம் நிறைய ரைட்டர்ஸ் எமர்ஜ் பண்ணுறதில்ல. இங்கே 2 ரைட்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு 2 நல்ல நடிகர்கள் கிடைச்சாங்க, ஆனால் இன்னொரு விஷயத்தில் எழுதுறதை விட்டுட்டாங்க. நான் கேட்டேன், வேலை நான் எப்போ நான் எழுத ஆரம்பிச்சேன், எங்கடா தம்பி இந்த பக்கம் சேனல் பக்கம் போயிட்டேன். மாதம் 15 நாள் 20 நாள் அவங்க சாப்பிட்றாங்க, இருக்கிற 15 நாள் படம் கமிட் பண்ணதுக்கு முடிக்க வேண்டியதாக இருக்குது, தூங்குறதுக்கு நேரம் இல்லை. அப்படி ஓடி டப்பிங் பேசிட்டு அப்படி போய்ட்றோம். அப்போது இவரை போன்ற எழுத்தாளர்களை மீண்டும் உருவாக்க வேண்டும். அதேமாதிரி பழக்கருப்பி ஐயாவை போன்ற நிறைய படைப்புகள் உருவாக்குறதுக்கு நிறைய படைப்பாளிகள் தேவைப்படுறாங்க. அந்த படைப்புகளுக்கான ஒரு பெரிய ரைட்டர்ஸ் மேலா சார், ரைட்டர்ஸ் மேலே நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் சார்.
ஏன்னா நிறைய ரைட்டர்ஸ் எமர்ஜ் பண்ணுற கல்ச்சர் நீங்களும் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த ரைட்டர்ஸை கதை வாங்கி நம்ம தயாரிக்கிற கல்ச்சர் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது. இயக்குனர் கதை கொண்டு வந்தால் எடுத்துக்கிறோமே தவிர ரைட்டர்ஸ் வாங்கி இந்த டேரக்டர்கிட்ட கொடுக்கலாம், இவங்களை கூட நம்ம ஒரு டீம் அசம்பிள் பண்ணலாங்கிற ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிளையும் நம்ம உருவாக்குற ஒரு பெரிய முயற்சி, எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. அதற்கான ஒரு பெரிய துவக்கமாக இந்த மேடை அதற்கான ஒரு நல்ல மேடையாக இருக்கும்னு நினைக்கிறேன்.